Hi friends, good morning. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு எல்லா ஒர்க்கும் முடிய போகுது. என்னென்ன ஒர்க்குன்னா குக்கிங் ஒர்க் தான். ஸோ இன்னைக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். எழுந்திரிச்சோடனே தலை சீவிட்டு அதுக்கப்புறம் அடுப்படிக்கு போகிற பழக்கம் எனக்கு இல்லை. எழுந்திரிச்சோடனே மூஞ்ச கழுவிட்டு அடுப்படிக்கு போகிற பழக்கம் தான். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையலோ எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கி கொண்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்து கொண்டிருக்கிறது. முள்ளங்கி சாம்பார்ப்பா, முள்ளங்கி சாம்பார். ஓகேவா? காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தும்மல் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தும்மல் வர மாதிரி அறிகுறி இருந்துச்சு, ஆனால் தும்மல் வரலை. ஓகேவா? காலைல எழுந்திரிச்சாச்சு. நம்மளோட வீடு எப்படி இருக்குது அமைதியாக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ மணி 6 ஆயிடுச்சு. நம்ம தெருவு இப்படி இருக்குங்கிறத வாங்க வெளியில் போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம கோலம். காலைல எழுந்துச்சி கோலம் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் மார்னிங் 6 மணிக்கு யாருமே எழுந்திரிக்கல. நானும் கோழி மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கோம். கோழி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. பாதையை ரோடு போட்டு எல்லாமே கெடுத்துட்டாங்கங்க. பார்த்தீங்களா? தெருவே அமைதியாக இருக்குது. நான் மட்டும்தான் எரிச்சிருக்கிறேன். நானும் கோழிகள் மட்டும்தான் தெருவில் உலாவுறோம். ஓகேவா? கோலம் போடும்போதே பயமாக இருக்குப்பா. ஸோ அந்த அளவு இருட்டாக இருந்துச்சு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா காலையில் 5:30க்கு எழுந்திரிச்சு நான் கூட்டலான்னு சொல்லிட்டு இப்படி விளக்க பார்த்துட்டு ட்வங்கன்னு ஒன்று ஓடுது. அதுலேருந்து நான் 5:30க்கு கூட்டுறதே விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா விழிஞ்சு தான் கூட்டுற மாதிரி ஆரம்பிச்சுட்ருந்தேன். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத வ்ளாகாக எடுத்து போடுறேன். ஓகேவா? இப்போ காலை மார்னிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாலாம் எழுந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பிட்டு வெளியில் போகிறதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் எடுத்து போடுறேன். ஓகே, வாங்க சூப்பரான வ்ளாக்லாம் பார்க்கலாம். அப்பா, யாரெல்லாம் ஸ்னீசிங் வ்ளாக் கேட்டீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்னீசிங் வந்துருச்சா? ஆல்ரெடி நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல. திரும்ப வந்தாலும் எடுக்கிறேன். ஓகேவா? நம்ம ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குளிக்கணும், கிளம்பணும். வாங்க எங்கெங்கே போகிறோங்கிறத இன்றைக்கி ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்கலாமா? என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஷாப்பிங்லே பாருங்கள். ஓகேவா? அதுலேயே சொல்கிறேன். ஃபுல்லாக வ்ளாக் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கெங்கே போகிறோம், என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத வ்ளாக் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறியாச்சு. பார்த்திங்கன்னா சாங் செமையாக ஓடிட்டு இருந்துச்சு பஸ்ஸில். எனக்கு இது மாதிரி பஸ்ஸில் போகும்போது சாங் கேட்டுகிட்டே போகிறது ரொம்ப பிடிக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? திருச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காவேரி பாலத்தில் உங்களுக்கு எதாவது தெரியுதா? ஹெலிகாப்டர் வந்து கீழாவிலே போயிட்டுருக்கு. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பஸ்ஸு ரன்னிங்கில் போயிட்டுருக்கும் போதே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கீழேயே வந்து டிரைவிங் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. அப்படியா என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கீழாவில் எங்களை நோக்கியே வர மாதிரியே இருந்துச்சு. பஸ்ஸை நோக்கியே நல்லா தெரியுது. ஜூம் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை தொடுற மாதிரியே வந்துருந்துச்சு. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், ஐயோ நம்ம போகும்போது வருது, நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அது வரமாட்டேது, பிள்ளைங்க எவ்வளோ ஆசையாக பார்க்குமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் எங்களால்
அவ்வளோதான், வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், நான் வந்து திருச்சி பஜாரில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் கவர் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு கடை, அந்த கடையில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்லாம் பார்த்தா ஷோவாக நல்லா தான் வச்சுருந்தாரு. ஆனால் என்ன அவர்கிட்ட ஒரு ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் கவரை வந்து பிரித்து போட நம்மக்கிட்ட விட மாட்டேங்கிறாரு. அவங்களே கொடுங்கக்கா, நானே போட்டு தரேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாலலாம் அந்த பையன் பேரை போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சரின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருப்பாடு. பார்த்தா தெரியுது அந்த கவர் உள்ள டிசைன் இல்லைங்க. டிசைன் மாதிரி அந்த இருக்குது பார்த்தீங்களா, உள்ள வெறும் கவரை வச்சு ஏமாற்றிருக்காங்க. எதுக்கு இப்படி மக்களை ஏமாத்துறீங்க? நீங்கள் இந்த மாதிரி இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா பஜாரில் நுழைஞ்சவொடனே லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கடை, ஓகேங்களா? அந்த கடையில் இந்த மாதிரி வேலை நடக்குது. ஸோ உஷாராக இருங்கள். நான் கையில் வச்சுருக்க கவர் தான் வாங்கியிருக்கேன் மொபைலுக்கு. ஸோ அது உள்ளே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் கலரில் வந்து டிசைன்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் பேப்பரை வச்சு ஏமாத்துறாரு. இவர் மூஞ்சை பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கவர் பிங்க் கலர் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்த்தேன். இது வந்து ஒரிஜினலாக அப்படியே கவர் நல்லா தான் இருந்துச்சு. அதிலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஃபேக் இல்லை. ஆனால் நான் வாங்கின கவரில் நான் மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்க என்னோடய ஃப்ரெண்டும் வாங்கினாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி உள்ள பேப்பர் வச்சு தான் விற்றுட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏமாறாதீங்க, முழிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி எதுக்கு பித்தலாட்டம் பண்ணுறீங்க மக்களை? திரும்ப வந்து கேட்க மாட்டாங்கன்னா நான் வந்து அந்த கடை இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் கலெக்ஷனுக்காக ஒரு ஷாப்ஸ் போயிருந்தோம். இவருக்கு நேம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சாரு. அவர் சொல்லும்போதே சிரிப்பு. இன்ஸ்டாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு சொன்னோன்னே, அக்கா இன்ஃப்ளூயன்சரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாரு. நெக்ஸ்ட்டு ஒன்று ரெயின் ட்ராப் வளையல். இன்ஸ்டாவில் பார்த்து தான் ரெயின் ட்ராப் வளையல் வாங்க போயிருந்தோம். அந்த கடை பேர் சோனா நாவல்ட்டி. ஆனால் அங்கே வந்து ஓவர் ரேட் சொல்கிறாங்கப்பா. ஓகே, பாய்.